வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். நந்தவனத்திலே இரவென்றும் பகலென்றும் வாராமல் நம்மை நோக்கி தவம் இருந்தான். உண்மைதான். அவளை நோக்கி வரம் கொடுக்கலாம் என்று சென்றோம். சென்ற இடத்திலே தவறாக எண்ணி என்னை விரும்பினான். அவளை ஏமாற்றி விட்டோம். உண்மைதான். சீக்கிரம் மலைக்கு செல்லலாமா? புறப்படுங்க, புறப்படுவோம். படுபாவி, வாழ்க்கையிலே மனிதன் முன்பின் பார்த்து வாழ்வது மனிதனுக்கு முக்கியம். பின்னால் வரக்கூடியவள் எவ்வளவு தூரத்தில் வருகிறார், நாம் இன்னார் சென்று கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு அறிவில்லையா சுவாமி?
மலைக்கு போகணும்னு சொன்னீங்க. ஆமா. நான் என்ன நினைச்சேன், திடுதிடுன்னு ஒரே ஓட்டம் ஓடினேன் மலைக்கு. ஆமா. ஒரு 10 ரூபாய்க்கு கலப்புரம் வாங்கினேன். முத படியில வச்சு கும்பிட்டு அது கோயிந்தா கோயிந்தா அப்படின்னு சொல்லிட்டு திடுதிடுன்னு ஓடுது. முத வந்து சாப்பாடு, லட்டோட சாப்பாடு. அதாவது உன்னுடைய ஆசை இன்று நான் பார்த்தேன். எப்படி? நெடுநாளாக பார்க்கவில்லை. எப்பொழுதும் உணவு அருந்தும் போது எல்லோடு தான் முந்தி உணர்வு வந்தோம். ஆமா. இன்றுதான் நீ உணர்ந்துவதை பார்த்தேன். எப்படி? அதாவது ஒரு சங்கம் வச்சு திரைப்பழ வச்சோம். ஆமா. அதை நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்தாமல் இருக்கீங்க ஒரு ஊர்ல. நாங்க ஊருக்கு ஒரு ஆள் தான் இருக்கோம், அதனால உங்க ஊர்லயே வச்சுக்கோம் அப்படின்னு சொன்ன போது செயலாளர் சொல்றாரு அது மாதிரியே வச்சுக்கணும் தலைவர் சொன்னார். தலைவர் சொன்ன போது பொருளாளர் அதை சொன்னார். கவனமா கேளுங்க. பொருளாளரும் அதை சொன்னார். இதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. அங்க 18 பேர் இருக்க நாடகம். அந்த 18 பேர்ல நீ ஒரு பெரிய வாத்தியார். ஆமா. நீ வந்து நேத்து என்ன சொல்லிருக்க, நாளைக்கு வந்து சங்க திரைப்பழா. ஆமா. அவர் வாத்தியார் சொல்லுவாரு பரவாகாரர், இன்னொருத்தர் சொல்லுவாரு கொலப்பாட்டிக்காரர். இங்க வந்து வீரனூர்ல பட்டி கறந்துட்டு போயிட்டான். ஆமா. வீரனூரா பட்டினி போட்டான்னு தானே பேரு. அந்த பைபாலம் சேரக்கூடாது. அந்த பைபாலம் சேருமே. ஆமா. அதனால ஒரு சிப்பாரிசு எடுத்து சமைச்சிரும் அப்படின்னு நீ சொல்லிருக்க. உண்மைதான். நீ சொன்னதை நம்பி அவங்க எல்லாம் ஒரு சிப்பாரிசு எடுத்து அது காய்கறி எல்லாம் எடுத்து சமைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. யார் யார் சமைக்கிறது சொல்லுங்க. உப தலைவர் பொண்டாட்டி 3 பேரும் சமைக்கிறாங்க. நான் 9 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். நம்ம செயலாளராச்சே, நம்ம ஒருத்தர போகணுமே. நேராச்சுனா இல்லையே. அந்த காலத்திலேயே எனக்கு 22 வயசுலயே திமுகவில் எனக்கு செயலாளர் கொடுத்தாங்க. ஐயா நான் தெருக்கூத்தாட போறேன், எங்கேயாவது மீட்டிங் கூட செயலாளர் எங்க கூத்தாடவரை ஏன் போட்டேன் பாருங்க, இந்த பழி நமக்கு வேண்டாம் அப்படின்னு நான் ஒதுங்கி இருக்கேன். இன்னைக்கு நான் நேரா வந்தேன். வந்த போது ஒன்ன காணும், ஒருத்தரையும் காணும். இந்த 3ஆவது தான் இருந்தான். மாரிமுத்த கேட்டேன், என்னடா இது தேவையில்லாத வேலை, மந்திரி வந்துட்டு போயிடுவாரு, நம்ம ஆளுக்கு ஒரு செவனப்பு வாங்கி கொடுத்தான்னு அப்படின்னு ராசா தான் சொன்னான். ராசா எங்க ஐயா, அவன் ஆடு மேய்க்கிறான். எங்கடா ஆடு மேய்க்கிறான், காரப்பாடி காட்டுல அப்படின்னா. திருப்பி 1:30 மணிக்கு இவன் வரான். 1:30 மணிக்கு வந்த உடனே ஏன்டா நீ தாண்டா சமைக்க சொன்ன, எங்கடா போன, உனக்கு தெரியாதமாமே, நான் உனக்கு தெரியாது, நான்தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்தேன், நீ என்ன கவனிக்கிற. கரெக்டா சொன்னான். ஃபர்ஸ்ட் ஆளா அதாவது பலாஞ்சாலம் கழிக்கிறதுக்கு அந்த ஆரம்பத்து வழியா தான் இவன் போறான். காலம்பரிய அதுக்கு பிற்பாடு வரல, அதுக்கு பிற்பாடு கரெக்டா நடந்தான். சமைக்க சொன்னதுக்கு அதுக்கு பொறுப்பா நடந்துக்கிட்டான். ஒருத்தரா சாப்பிட்டா 2 கையில 2 சாப்பாடு வாங்கி போயிட்டான். அதனால நீ திறமையாள், அதாவது திருப்பதி வேலையில போனா சீக்கிரம் சாப்பிடலாங்கிற ஆசை இல்ல எனக்கு. ஆசை என்ன, அவளை ஏமாத்தி வந்தமே வலது மாதத்துல தேங்கி இருக்க, இது சைனத்தனமா இருக்க அப்படின்னு யோசனை அனுப்புறான். மோதிய பொருள் என்னவென்று கவனி. என்ன காரணத்திலே துணி மூட்டை கிடக்க காரணம், கிராம ஆலயங்கள திருவிழா நடந்தா ஊரை சுத்தம் பண்ணுவது யார்? ஆலயங்களிலே திருவிழா நடந்தால் ஊரை சுத்தம் செய்வது ஏகாலியுடைய வேலை. ஏன்னா இப்ப புது வருஷம் பிறந்து போச்சு, பகவானுக்கு இன்னைக்கு தை மாசம் கூத்து, அதனால ஊரை சுத்தம் பண்ண சொல்லி ஏகாயமா வீட்டு துணி எடுத்து இந்த பக்கத்துல ஓட பக்கம் இருக்கு, அவங்க துவைக்க போனாங்க. ஆத்து துவைக்க போனாங்க. அவங்க வீட்டுக்காரர் இருக்காருல ஏகாயி, அவரு போதை அடிக்கிறவர், சரக்கு அடிக்கிறவர், சாப்பிடுவாங்க. அவரு பக்கத்துல தொழுதூர் பக்கம் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும். திடீர்னு ஓடினாரு, ஒரு சரக்கு ஒரு ஆப்பம் வாங்கினாரு, அடிச்சாரு. எம்மா போத வந்தாலும் செய்தான், உள்ள விட்டு வெளியே வந்தாலும் செய்தான். யாரு ஈத்துட்டு அதை மாட்டாங்க. இந்த ஆளு அங்க இருந்து வந்தாரு பாரு, நம்மளுடைய கவிதை என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, உனக்கு இந்த தொழில் எதுக்கு அப்படின்னு விட்டாலும் ஒரு இருக்கு. நியாயம்தான். இப்ப நடக்கிறது நியாயமே அதான். அது உழைச்சவனுக்கு கூலி இல்ல, உழைக்காதவனுக்கு தான் சம்பளம்.
ஏரிக்கு போனவன் ஏறு ஓட்டியவனா கணக்கு கேட்கிறான். ஆமா அது மாதிரி நாங்க எல்லாம் கொண்டிருக்கோம். சுமார் ஒரு 500 பேர் இருக்கோம். 500 பேர் இருக்கல. உனக்கு ஒரு தந்திரம் என்ன பண்ணா 4 பேர் கொள்ளலாம். நேரா வடக்கமா போனான். அதுக்கு ஒருத்தர் சொல்றான், ஏ ராசா அந்த கட்டடத்துக்கு பொறுத்தால போறானோ என்ன வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் போறான். இவன் எதுக்கு போறான்? அங்க தண்ணி குடிக்க போறானோ இவன் போறான். அவன் இவனை ஏமாத்தணும்னு போயிட்டு திருப்பி வரான். அதனால தமிழகத்திலே வடமலை கோராறு மாவட்டம் தான் கேட்கணும் சாராயத்துக்கு. அந்த துணி முட்டையில ஏகாலி அடிச்சது. ஏன்னா இவனுக்கு அடிபட்டு உதப்பட்டு வீட்டுக்கு வீடு நம்ம துணி எடுத்து துவைச்சு ராக்கு ருச்சா சாப்பிட்டு திமுரு அப்படின்னு உடனே பசு மணி பசு வந்தது. அந்த மாதிரி ஏறி ஓடிச்சு. பிள்ளையா இந்த ஆளு என்ன பண்ணாரு, மணி 12 மணிக்கு முதல் கடை 10 மணிக்கு ஆஃப். திரும்பி இப்படி போனாரு பூந்தாரு, அப்படி லெப்ட் கட் பண்ணாரு, ரைட்ல பூந்தாரு. ஒரு சந்துல சரக்கு ஒரு ஆஃப் வாங்கி சாப்பிட்டாரா, அது தெளிவு வரணும்னு பெற போட. முள்ளால தான் எடுக்கணும், மதுவா தான் குறைக்கணும். நல்ல தெளிவா தெரிஞ்சவன்டா. அந்த மூட்டையில வடிவங்கள் வந்து புலப்பட்டது. மூட்டை வந்து வந்துருப்பாரு. ஆண்டாளை கூப்பிடு. சாமி என்ன சொல்லு. ஒரு கை நீட்டினால் வரவேற்பு கருத்தம், 2 கை நீட்டினால் துக்கமாச்சே. 2 கை நீட்டிருக்கின்றேன். தங்கள் நாடு வந்து ரங்காப்பன் செத்து போச்சுனோ.
அடிப்படுப்பு ஏண்டா சுவாமி இவ்வளவு பெரிய பாவத்தை ஆ, என் தலையிலே சுமத்த ஆமா எவ்வளவு நாளாக எதிர்பார்த்திருந்தாளா ரொம்ப நாளா தவமா இருந்திருக்க மாட்டேங்க அடி பொற்கோடி சீக்கிரம் சென்று ஆமா சிறந்த டாக்டரா பார்த்து ஒருத்தர் கொண்டு வர சுவாமி நேரம் இப்ப டைம் ஆயிப்போச்சுங்க இந்த நேரத்துல சரி எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் டாக்டருங்க வரமாட்டாங்க ஏன்னா மருமகன் நாட்டு வைத்திய கை தெரிஞ்சவன் மருமகன் நாட்டு வைத்திய கை தேர்ந்தவன் ஆமா பரவாயில்லையே இப்ப வான்னா வருவாரு பெண்ணை விரைவில் அடித்து வருவாய் தம்பி மருவாப்புள்ள என்ன என்ன மரியாதை பாத்துக்க நான் உன்னை எவ்வளவு மரியாதையா தம்பி மருவாப்புள்ளங்கிற மாமன் நேயங்கிற ஒரு கிராய்க்கு ஒண்ணு பண்பா பிடிச்சிக்கலாம் மரியா வாங்கிக்கிட்டே என்ன பிடிச்சிடலாம் தம்பி மருமாப்புள்ள வணக்கம் மாமனாரா போங்க அப்பெல்லாம் மறுபடுவோம் நான் உன்னை எவ்வளவு மரியாதை தம்பி மருமாப்புள்ளங்கிற முன்ன நின்றுட்டா பின்ன காலத்துக்கு கட்டுறேன் உன் மோதிரம் மிகிறது எனக்கு வெக்கமா இருக்கு மாமனாரா ஏண்டாப்பா அம்மா வெக்கம் உன் மோதிரம் நான் ஈதி தாலி கட்டி விட்டேன்னா ஆமா அதுல இருந்தே உன் மோதிரம் முக்கியன்னு ஒரே விருத்தமா இருக்கேன் நான் யாரு நம்ம மாமட்டுக்குள்ள ஈத்துட்டு போலாம் போட்டு போ ஏன்னா சொல்லி தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ணி பொண்ணு கேட்டீங்கன்னா உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா உனக்கு கொடுத்துருப்பேன் அதை வச்சே நீ போயிச்சிக்கலாம் நீ எப்ப திருட்டு பழகிட்டு சொல்லாம எம்ட்டு பொண்ணை ஈத்துட்டு போனியோ இவனுக்கு ஒரு பைசா கொடுக்க கூடாது அண்ணல இருந்துதான் நான் குடிக்கவே நான் ஆரம்பிச்சேன் அதுக்கு மேல குடிச்சது இல்ல தொடவும் மாட்டேன் எப்ப நம்ம இவனு வச்சது கொடுக்கவா கொடுக்க கூடாது வெக்கங்கிட்ட போயிருக்கு என்ன இருக்கு நான் மவளை எதிர் போயிட்டேன்னா அவன் இவன் சாராயம் குடிக்கிறானா அப்புறம் தான் கேச்சு விட்டா செலவாகும் ஏன் நம்ம சம்பாதிச்ச காசை இன்னொரு சாப்பிடணும் நம்மளே சாப்பிடணும் சரி சரி அது கிடக்கு இப்ப என்ன கூப்பிட்ட மாமனாரா பணம் ஒரு கண்ணை பிடிச்சி வித்துட்டா போகுது வரலாம் செல்வராஜ் யாரு போய் காசு கொடுக்குறது சரி வருவப்பில்ல பா வைத்தியம் பா சாமி பா மாதவா எங்கேயாவது சென்று வைத்தியரை கொண்டு வா என்று சொன்னேனே வந்தாயா வைத்தியரே வணக்கம் சுவாமி வாழ்வீரையா இந்த பெண் பேச நிலவிழந்து உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது எப்படியாவது பேச வைத்தால் போதும் படுபாவி இவனையா வைத்தியர் கொண்டு வந்தாய் எங்க செத்திருந்தாலும் எழுப்பக்கூடிய மந்திரம் மாயஜாலம் தந்திரம் ஆக்கல் அடித்தல் அனைத்து நம்ம இருக்குங்க சரி திருமாச்சாலிங்க அதனால கேட்டேன் அதே பாப்பா
சீக்கிரம் பேச வைங்களையா போதும். மாமார மருவப்புல எங்க அத்தைய காணோம். அத்தை அத்தாடா அத்தைதான் வருது. அக்கா அக்கா தான் அத்தை. என்ன மாமா? நம்ம மருவப்புல வந்துட்டாரு. ஆமா வடைய கிடையாது. என்னங்கற மரும ஒரு வாட்டமா இருக்காரு. அத்தை என்ன மருமோட இங்கதான் வைக்கிற இடமா அது. ஏன் மாமா மாமா எல்லாம் மருமனை பிடிச்சி வந்திருக்க. நான் மாமனா மாமியா மருமோன மாமனா என்ன கோவமா இருந்தாரு. நான் மாமா கிட்ட கோவம் பேசல. சரி, அத்தை எனக்கு மறுபடியும் அப்படி இப்படி ஒரு வடையா கடையை சுட்டு அனுப்பி விட்டுது. ஆமா அவளை ஒரு கூட்டிட்டு அத்தை தானே. அத்தை அதனால அத்தை கிட்ட பணி வேலை உனக்கு வைக்கணும். ஆமா ஆமா. அதுக்கிட்ட தான் வச்சேன். சரி மருமோன மனக்கெல்லாம் ஒரு வாட்டமா வைக்கிறிய. மாமா இருக்கு கோச்சிக்கிட்டாரு. அத்தை மாமனாரை பத்தி நீ பாக்காத. ஆமா ஆமா நாம வந்து மாமியா மருமவன். ஆமா. நம்ம என்னைக்கும் ஒரு உறவு விடக்கூடாது. ஆமா அது யாருக்கும் தெரியாது. அந்த சக்காத்தையும் தெரியாதுங்க. தெரியாது. ஆமா அதனால நான் வைத்தியம் பார்க்கணும். அத்தை சொல்லு மருமோன. ஏன் பேக்க பிடித்த யா நீ சேர்த்த புடியாத எதை பிடிக்கணும் மருமோன? பேக்கதான் பேக்கே அப்படி சொன்னா வேற எதே பிடிக்குதுன்னு நினைச்சுட்டேன். இல்ல புடிச்சிக்க. அத்தை என்ன மருமோன? நான் வைத்தியம் பார்க்கணும். என் தடியை சேர்த்து புடி. மாமியாட்ட போய் தடி பிடி சொல்றேன். மொபைல் கொடுத்துருக்க உனக்கு. அத்தை நான் வைத்தியம் பார்க்கணுமா வேணாமா? வைத்தியம் பார்க்கணும் தான். உனக்கு வேற மாசமா இருக்கேன்னு ஆமா வைத்தியம் செலவு பணம் இல்லைன்னு சொன்னேன். இந்த வைத்தியத்தை பார்த்து ஏதாவது பணம் ஒரு 4000 3000 வாங்கி தருவேன். அதனால என் தடி சேர்த்த புடியாது. ஏன் மருமோன மொபைலை பெத்து உனக்கு கொடுத்துட்டேன். மாமனு வயசாகி போயிடுச்சு. அது குடும்பத்தை விட பண்ணியாச்சு. அவருக்கு வேற எப்படி புள்ள இருக்கு எனக்கு. உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரி பணம் கேட்டிருந்தேன். அது தரங்குற. அதுக்காக சரி சரி மருமோன வாங்கிட்டேன். அப்புறம் என்ன? நான் வைத்தியம் பார்க்கறேன். விளக்கரத்தை இங்க குடு குடு இரு 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 மருமோன. குடுடா இரு இரு இரு. குடுனா குடு. ஐயோ ஐயோ இரு சாமி இரு சாமி இரு சாமி. ஐயோ அதெல்லாம் முடியாது. அவ சொன்னா அப்புறம் வா சாமி வா. நான் உன்னை கவுன்சிக்கிறேன் வா. மாமா போன கவுன்சிக்கிறேன் வா மருமோன. கோவப்படாத. சாமி பெருசா வருமானம் தருவாரு. கோவப்படாத. அவளுடைய கையை பிடிக்க உனக்கு என்ன 60 இருந்து ஏன் பிடித்தாய்? எங்க உலகத்துல வைத்தியக்காரன் பிடிக்காத கையா. ஆமா மலைக்கார கையை பிடிக்காத. வளையக்காரர்கள் பிடிக்காத கையும் வைத்தியக்காரர்கள் பிடிக்காத கையும் அல்ல. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுமார் எத்தனை வைத்தியம் பார்த்திருப்பாய்? நான் ஒன்னும் சின்ன வைத்தியக்காரன் இருக்காதுங்க. நான் லேசான வைத்தியக்காரன் இருக்கேன். 1000 வைத்தியம் பார்த்துக்கிறேன் நானு. 1000 வைத்தியங்களிலே எத்தனை குணமடைந்திருக்கும், எத்தனை இறந்திருக்கும்? 997 க்ளோஸுங்க. வலது கை நீட்டுங்கள். 1000 வைத்தியங்களிலே 997 மரணம். ஆமாங்க. 3 உயிர் உசலாடி கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட கொலகாரன் கையை அவள் மீது வைத்து விட்டாயே படுபாவி. அவளிடம் கருத்து விடுவே. அப்புறம் வைத்தியம் எப்படிதான் பாக்குறதா? அதற்கு யோசனை. ஆமா. அவள் கரத்திலே அவன் கை படாமல் பார்க்க வேண்டுமானால் இப்படி ஒரு பட்டாடை போட்டு நாடி பிடித்து பார்த்தால் நன்றாக புரியும். அவள் கை மீது உன் கை படாமல் இருக்கும். கவனி. அன்னைக்குதான் நாங்க அதிசயமா பாக்குறோம். அந்த நாங்க ஒரு நாள் பாக்கலையா? மருமோன கோவப்படாத பாரு. கோவப்படாத பாரு. நான் கூடவே இருக்கேன். என்ன நினைச்சிக்க. அத்தை நான் வைத்தியம் பார்க்க போறேன். கவனமா பாத்துக்க. சரி மருமோன பாத்து. ஓடுது 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 இரு மாமா. ஓடுது ஓடுது. நான் தான் எங்க வந்து மரும காலையில ஒடிச்சு விடாத. அப்புறம் மருமவா எப்படி கிடப்பா? எப்படி மரும சோறு போடுவாரு? என்ன 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 அடிச்சுக்கிட்டு நீ ஓடு ஓடு சொன்னியா? மாமனா என்னாச்சு? மாமன் நினைச்சிட்டாரு ஏதோ நரி ஓடுறது அடிக்க விடுறாரு. ஆட்டுப்பட்டுல ஆடு நரி புதுச்சு நினைச்சிட்டு நரி வந்தா அது ஒரு நாள் வந்துட்டு ஓடி போவான். அது ஒண்ணும் பண்ணாது. இந்த ஓடுது ஓடுது சொன்ன பாரு. என் ஊட்ட பெருசாலி தொலை தாங்கல. நம்ம வீட்டுல தள்ளுது. நம்ம வீட்டு சொல்லு. ஆமா. அதனால இன்னைக்குதான் வசமா மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஓங்கி இருக்கணும். மாமனாரே நான் இது பெருசாடி ஓடல நினைக்காத. இது வந்து நாடி ஓடத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படிங்களா? ஓடுது ஓடுது ஒடியாடுது ஒடியாடுது ஒடியாடுது. பித்தநாடி பெட்டுது, தாதநாடி தடுமாறுது, பண்டாத்தானை படப்படங்குது,
காதல் நாடி கண்ட்ரோலா போச்சு. போச்சு. சம்பளம் நிலைச்சி போச்சு. முதல் சம்பளம் சம்பளம் உண்டு. இக்கல்ல அக்கல்ல பிடிக்கிற முடிச்சாரு. காலைல சம்பளம் ரெடி ஆயிடுச்சு. சாமி லங்கா இத பேசல பேசாதுங்க. இந்த பெண் ஒரு ஆடவரை பார்த்து காதலித்திருக்க வேண்டும். இருக்கலாம். அது யாரு? நான் தான். உங்க பேர் என்ன? திரு வெங்கடாஜலபதி. உங்க ஊர் என்ன? திருப்பதி மலை. அந்த பொண்ணு பேர் என்ன? நங்கலட்சுமி. பொண்ணு கையை பிடிங்க. பிடித்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லணுங்க. சொல்லு. பெண்ணே நங்காள், பெண்ணே நங்காள், உன்னை என் மாமியார் கொடுப்பாங்க. திருப்பதியில் இருக்கிறது அங்க அது தேங்காய் போய் அரைச்சி எண்ணெய் அடி விடுவா என் மாமியா. சொல்லு. பெண்ணே நங்கால் உன்னை திருப்பதிக்கு அடிச்சது சத்தியம். சர்வசாதாரணமா சொல்லுங்க. பெண்ணே நங்கால் உன்னை திருப்பதி மலைக்கு அப்புறம் அப்புறம் அது யார் சொல்லுவா சாமி? சாமி சக்கரை பொங்கல். சத்தியம் நமக்கு சக்கரை பொங்கல். சத்தியம் செய்தலாம். அப்புறம் ஏமாற்றிடலாம். சத்தியமாக திருப்பதி மலைக்கு அழைத்து செல்கிறேன். உன்னை விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன், தொட மாட்டேன், தொட மாட்டேன். வீரரகமா உன்னை விட மாட்டேன், நான் விட மாட்டேன், விட மாட்டேன். உன்னை தொட மாட்டேன், நான் தொட மாட்டேன், தொட மாட்டேன். இதை சொல்லாதே, சொல்லாதே, செல்லாதே, செல்லாதே. சுந்தரையும் பொழுது இதை சொல்லாதே, சொல்லாதே. சொல்லாதே, சொல்லாதே, சொல்லாதே. இதை அடங்காது, அடங்காது, மடங்காது, மடங்காது. ஐநாதரே இதை அடங்காது, இதை அடங்காது, அடங்காது. அகம் பிடித்தவளே உனக்கு மடங்காது, இது மடங்காது, மடங்காது. சாடங்கோண அஞ்சத்தியா, சாடங்கோண அஞ்சத்தியா, அது உன்னை தாயுரியா. காமவரி பாதகியே, கண்டே போடா கொண்டாடியே. வாரமன் வீரமன் வீரரகமா உன்னை பாப்பா என்ன ஒரு